கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் அதனுடைய 39வது வசனத்தை வாசிக்கிறேன். இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களை எகிப்துக்கு திருப்பினார்கள் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு உன் இருதயத்தை தேவனுக்கு நேராய்தான் நீ திருப்பணுமே தவிர, இன்னைக்கு நிறைய பேர் எகிப்துக்கு நேராய் தன்னுடைய இருதயத்தை திருப்புறாங்க. இன்னைக்கு எகிப்துக்கு நேராய் திரும்பின இருதயத்தை பார்த்து கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், தேவன் பக்கமாய் திரும்பும்படி இந்த ஊழியக்காரன் மூலம் உனக்கு ஆலோசனை வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆபத்து வந்த போதெல்லாம் கர்த்தர் அவர்களை ஆதரித்து காப்பாற்றினார். ஆனால் சில நேரங்களில் அவர்கள் என்ன பண்றாங்க, தான் விட்டு வந்த தேசத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லியும் அந்த எகிப்திலே பழகின பழக்கமும் அந்த எகிப்திலே சாப்பாட்ட உணவையும் அவர்கள் மறக்கவே இல்லை. அவர்களுக்கு பிரச்சனை வரும்போது தேவனை பார்க்க மறந்து, தேவனிடத்திலே தன்னுடைய முகத்தை திருப்ப மறந்து எகிப்துக்கு நேராய் திருப்பினதினாலதான் அவங்க கானான் தேசத்திற்கு போக முடியாதபடி வழியிலே அழிந்து போனார்கள். தேவ பிள்ளையே, இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஏதாவது கஷ்டம் வரும்போது, ஏதாவது பாடுகள் வரும்போது நீ தேவனிடத்திலே உன்னுடைய இருதயத்தை திருப்ப வேண்டுமே தவிர, எகிப்துக்கே நான் திரும்பி போகிறேன், எகிப்திலேயே நல்லா இருந்தா நல்லா இருக்கும், எகிப்தினுடைய அந்த வாதைகளும், எகிப்தினுடைய அந்த நோய்களும், எகிப்தினுடைய பாவ பழக்கங்களும், எகிப்தினுடைய சிந்தனையும் இந்த காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் அழிந்து தேவனை பார்க்க முடியாதபடி, தேவனை துதிக்க முடியாதபடி, தேவனுக்காய் நிற்க முடியாதபடி இருக்கிற அந்த எகிப்து என்கிற பாவத்தை இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் அழிப்பாராக. ஷபரபலபா. நீ திரும்பி வான்னு கர்த்தர் சொல்லுகிறார். நீ திரும்பும் போது அவர் திருப்புவார். எகிப்திலேயே குடிகொண்டிருக்கிற மகனே, எகிப்தின் பெண்ணோடு தொடர்பில் இருக்கிற மகனே, எகிப்தின் பழக்க வழக்கத்தோடு இருக்கிற மகனே, நீ இயேசுவினிடத்திற்கு திரும்பி வா. இல்லாட்டி அவங்கள மாதிரி அழிய வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். அதனால உங்க இருதயத்தை ஆண்டவர் பக்கமா திருப்புங்க, வேற யார் பக்கமும் திருப்பாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஜெபம் பண்ணுவோமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி. எங்கள் இருதயங்களை தேவனுக்காக திருப்ப தேவன் அனுகிரகம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.